கிஃப்ட் நிஃப்டி இன்றைக்கி ஸ்லைட்டாக வீக்காக இருக்குது. இந்த வீக் சிக்னல் லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் கிளியராக பார்ப்போம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டெய்லி மார்க்கெட் ரிப்போர்ட். இந்த சேனலில் நம்ம ட்ரேடிங்கை பற்றி பேசுகிறதில்ல, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி மட்டும்தான் பேசுவோம். இன்றைக்கி கிஃப்ட் நிஃப்டி என்ன சொல்லுது, இந்தியன் மார்க்கெட்டில் என்னென்ன அப்டேட்டு, குளோபல் மார்க்கெட்டில் என்ன இம்பேக்ட் இருக்குது யூஎஸ் வாரால், மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்லி லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணணும். நேற்றுக்கு யூஎஸ் மார்க்கெட்டு வீக்காக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. நாஸ்டாக்காக இருந்தாலும் சரி, S&P 500 இருந்தாலும் சரி, ரொம்பவும் ஒரு வெரி மார்ஜினல் 0.25% கிட்ட தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஏஷியன் மார்க்கெட் மிக்ஸாக தான் இருக்குது. யூஎஸ் ஆயில், கோல்டு, சில்வர் எல்லாமே நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது. இம்பார்ட்டண்ட்டாக என்னென்னா, ஷார்ட் டேர்மில் மார்க்கெட் வாலட்டிலியாக தான் இருக்கும். ஸோ லாங் டேர்ம் ட்ரெண்டில் எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. லாங் டேர்மில் தான் வெல்த்து க்ரியேட் பண்ண முடியும். கிஃப்ட் நிஃப்டி ஸ்லைட்டாக வீக்காக தான் இருக்குது. இது ட்ரேடருக்கு ரொம்ப ரிஸ்க்கு, பட் லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறேன். ஸோ கீ அப்டேட்ஸ் பார்த்துடலாம். ஐடி செக்டர் ஷார்ட் டேர்முக்கு ப்ரெஷரில் இருக்கும், லாங் டேர்ம் நல்லா தான் இருக்குது. ஸோ பேங்கிங் இந்தியா க்ரோத் ஸ்டோரிக்கு சப்போர்ட் பண்ணும், பேக் போனாக இருக்கும். அதனால் பேங்கிங்கும் நல்லா தான் இருக்கும். ஸோ பிஎஸ்சி ஸ்டாக்ஸில் நிறைய வாலட்டிலிட்டி இருக்கும், பட் செலக்டிவ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. லைக் கோல் இண்டியா, பிஎஃப்சி, இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். இன்ஃப்ரா அண்ட் டிஃபென்ஸ் டீம் லாங் டேர்மில் இம்பேக்டாக தான் இருக்குது. ஸோ நியூஸை பார்த்து பேனிக் ஆக வேண்டாம், பிஸ்னஸ் ஸ்ட்ரென்த்தை பார்த்து டிசைட் பண்ணுங்கள். மார்க்கெட் இன்றைக்கி டவுன் ஆனாலும் நாளைக்கு அப் ஆகலாம். ஸோ லாங் டேர்மில் இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஆர் ஸ்ட்ராட்டஜின்னு கூட நினச்சிக்கலாம். இன்றைக்கி என்னென்ன ஸ்டாக்ஸை நீங்கள் வாட்ச் பண்ணலான்னா, ஐடியில் டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் அண்ட் விப்ரோ பார்க்கலாம். பேங்கிங்கில் ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க் பார்க்கலாம். ஸோ பிஎஸ்யூ செக்டரில் என்டிபிசியும், கோல் இண்டியாவும், ஆட்டோமேட்டிவில் டாடா மோட்டார்ஸும் பார்க்கலாம். ஸோ பிளைண்டாக எதையும் வாங்காதீங்க, வேல்யூவேஷனையும் பார்த்து வாங்குங்க, பேஷன்ஸாக இருங்க. ஸோ எப்படி இன்வெஸ்ட் பண்ணணுன்னா, சிப் இருந்துச்சுன்னா கண்டினியூஸ் பண்ணுங்கள். மார்க்கெட்டில் டிப்பு வந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ஆரம்பிங்க. ஒரே ஷாட்டில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, ஃபியரில் செல் பண்ணாதீங்க. கன்சிஸ்டண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெல்த்தை உருவாக்க முடியும். இம்பார்ட்டண்ட் யூஎஸ் நியூஸு, ஆப்பிள் சிஇஓ டிம் குக் ரிசைன் பண்ணுறதா ரூமர் உண்மை இல்லை அப்படின்னு அவரே கன்ஃபார்ம் பண்ணிட்டார்.